அங்கே ஏன் கை வச்சுட்டு இப்போ கடைசியில என் ப்ரோட்டீன்லேயே கை வச்சுட்டாங்க. இவன் ஐடி எம்ப்ளாயா விவசாயத்தை கற்றுக்க போகிறதுல இன்னைக்கு நாளுங்க மழை சீசன் சொல்லி வாயமுள்ள நேற்று நைட்டே மழைங்க. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு காலையில் கொஞ்சம் சூரிய பகவான் லேட்டாக தான் எட்டி பார்ப்பாருன்னு நினைக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்தோடனே நேற்று விட்டு வச்ச அந்த ஆஃபீஸ் ஒர்க்கையும் அப்படியே எடிட்டிங்கும் சேர்த்தியும் முடிச்சிட்டாங்க. அப்போ வேலையை முடிக்க நம்ம பாச தாத்தா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேண்டி களி கொண்டு வந்திருந்தாருங்க. சாப்பிட்டு கொஞ்சம் வெளியில் வந்து எட்டி பார்த்தா அப்படியே ஒரு வாண்டு நம்ம குரு கூட பந்தல் போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. இவன் பேர் தாங்க ராஜா. இவன் தாங்க எங்களோட சுமை தாங்கி. இவன் என்ன சொன்னாலும் எங்களுக்கு வேண்டி செய்வாங்க. ஸோ இவனுக்கு வேண்டி கமெண்ட்ல ஒரு ஹார்ட் போட்டு விட்டுருங்க. அப்புறம் கொஞ்சம் பந்தல் மிச்சம் இருந்ததை போட்டு அப்புறம் இன்னைக்கு இங்கே தாங்க நம்ம களை எடுக்க போறோம். களை எடுக்கும் போது நம்ம கோகுல நான் வந்து தேவையில்லாத செடியை மட்டும் மர்டர் பண்ணுங்கடான்னாரு. நாங்க சும்மா இருப்போமா, 2 பீர்க்கன் செடியும் நாங்க மர்டர் பண்ணிட்டோங்க. ஏய் உன்னதான்டா என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான் பீலிங்கி போடா போடா. முடிச்சுட்டு வந்து நம்ம புரோட்டீனை கொஞ்சம் சாப்பிடலான்னு வந்து பார்த்தா இவன் என் புரோட்டீனவே மர்டர் பண்ணி வச்சிருக்காங்க. பாருங்க ஒரு முட்டையை வேண்டி எப்படி நைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் 4 முட்டையை மர்டர் பண்ணிட்டு இங்கே வந்து சென்டிமெண்ட் காமிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் சௌந்தரராஜா எக்ஸாம் முடிச்சுட்டு என்ட்ரானா எப்படா பண்ணியிருக்கேன்னு கேட்டதுக்கு பங்கமா பண்ணியிருந்தேன்னா அவனுக்கு தான் தெரியும் என்ன பங்கமா பண்ணியிருக்கிறான். நாங்கள் சும்மாவே தொட்டியில் குதிப்போம். இவனுக்கு இருந்துட்டு நாங்கள் தொட்டியில் குதிக்காமலையா இருக்க போறோம். இவனுக்கு பாருங்க எப்படி கூப்பிட்டு இருக்கானு. இவனுங்களுக்கு வேண்டியே நாங்கள் அங்கே போய் ஒரு 1/2 மணி நேரம் நாங்கள் டேரா போட்டு வந்தோங்க. ஸோ இந்த வீடியோ அவன் தாங்க எடுக்க சொன்னான். அவன் குதிக்கிறத நான் வீடியோ போடணுமா பார்த்துக்கோங்க. இவனுக்கு என்னடா குஸ்திக்கு வேண்டி பெட் ரெடி பண்ணிட்டு இருக்கானுன்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, பவர் வீட்டருக்கு போடுறதுக்கு பெட்ரோல் இல்லை. அதுதான் நாங்கள் இன்னைக்கு பவர் வீட்டராக மாறிட்டோம். அப்புறம் நம்ம குருஜியும் பிரபுவும் தான் பெட் எப்படி ரெடி பண்ணுறது, பூன் எப்படி நாற்று நட வைக்கிறதுலாம் சொல்லி வந்துட்டு இருந்தாங்க. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் பெட் எடுத்து நாற்று நட வைக்கிறதுல. அப்புறம் கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க் இருந்துச்சுங்க. அதை நைட் வரைக்கும் பண்ணிட்டு அப்படியே நம்ம மணி வீட்டுக்கு போனோம். அங்கே போனால் சௌந்தரராஜா படிக்கிற கேப்ல நரோட்டோ வரைஞ்சிட்டு இருக்காங்க. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அப்புறம் இங்கே ஒர்க் அவுட் செஷன் முடிச்சுட்டு வெஜ் பிரியாணியை டன் கணக்கில் இறக்கிட்டாங்க. அப்புறம் இவனை பாருங்களேன், வித்த காமிச்சிட்டு இருக்கான், உட்காந்துட்டே தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் கம்பெனி ஒர்க்கை முடிச்சிட்டாங்க. ஸோ இன்னைக்கோட என்னோட டாஸ்க் எல்லாமே முடிஞ்சு. நாளைக்கு திரும்பி சந்திப்போமா. ரொம்ப நன்றி.